கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே வீட்டுக்குள் இரவு நேரத்தில் புகுந்த கும்பல் 5 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே அந்த கொடையூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவு கரெக்டா 12:05 4 நபர்கள் பனியன் ஜட்டி உடன் மற்றும் முகமூடி அணிந்து கையில் கட்டையுடன், அதாவது உடை இல்லாமல் இந்த உடையுடன் வந்து இரவு நேரங்களில் திருடுவதற்காக முயற்சித்துள்ளனர். தற்போது ஒரு வீட்டில் திருட முயற்சித்த போது கேட், அதாவது கதவு பூட்டு இருக்கப்பட்டதால் அங்கிருந்து மற்ற இடத்துக்கு சென்ற போது அருகில் உள்ள மாரப்பன், வனிதா மற்றும் அவரது மகன் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் அது கதவை திறந்து உள்ளே சென்று, அதாவது அந்த லைட் மூலமாக அடித்து அந்த கட்டிலுக்கு அடியில் தொங்கிய அந்த தாலி செயின் தொங்கியதை பார்த்த அந்த கொள்ளையர்கள் தாலி செயினை மட்டும் அடியில் அறுத்து கொண்டு ஓடிய போது 5.5 பவுன் செயினை அறுத்து கொண்டு தப்பித்து ஓடியுள்ளனர். உடனடியாக அவர்கள் எழுந்திருந்து சத்தம் விட்ட போது, அருகில் இருந்தவர்கள் சத்தம் விட்ட போது உடனடியாக அருகில் இருந்த அந்த தோட்டத்தில் இருந்த மக்கள் அவரை பிடிப்பதற்காக முயற்சித்துள்ளனர். ஆனால் அந்த 4 திருடர்களும் அங்கிருந்து தப்பித்து காட்டு வழியாக ஓடி அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து தப்பித்து ஓடியுள்ளனர். குறிப்பாக இந்த அரவக்குறிச்சி பகுதி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புலியூர் பகுதியில் இதேபோல் முகமூடி அணிந்து இரவு நேரங்களில் கடப்பாறை கட்டையுடன் சென்று அந்த தோட்டத்தில் உள்ள தனியாக 2 வீடு 3 வீடு இருக்கும் பகுதிகளில் கொள்ளையடிப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக இதேபோல் புலியூரில் திருட முயற்சித்துள்ளனர். ஆனால் அங்கு சத்தம் போட்டவுடன் அங்கிருந்து தப்பித்து விட்டது. இந்நிலையில் தான் இரவு 12:05 இதேபோல் அரவக்குறிச்சி கொடையூர் பகுதியில் இந்த 4 முகமுடி கொள்ளையர்கள், அதாவது எந்த உடையும் இல்லாமல் பனியன் ஜட்டி மற்றும் கட்டை 2 கட்டைகளுடன் சென்று அவர்களை கொள்ளையடிப்பதற்காக சென்றது 5 பவுன் செயினை பறித்து சென்றது சம்பவ இடத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தொடர்பு இரவு நேரங்களில் இதே போல் அச்சத்துடன் அந்த பகுதியில் வாழ்ந்து வருவதால் பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினர் இரவு நேரங்களில் அதிக ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இந்த சம்பவம் குறித்து அரவக்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.